வணக்கம், நான் உங்கள் மனோகரன். நாம இன்னைக்கு புதியமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். 30/4/2026. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தை ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை புதியமுத்தூர் ஆட்டு சந்தை நடக்கும். காலையில ஒரு 5 மணி ஆரம்பிச்சு ஒரு 9 மணி வரைக்கும் நடக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணே வணக்கம். அண்ணே உங்கள் பேர் என்ன பேருண்ணே? பேர் அண்ணாதுரை. அண்ணாதுரை. எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? தீத்தாம்பட்டிலேருந்து வர்றீங்க. அழகாக இருக்குது நம்ம புதியமுத்தூர் சந்தையில். மரி வாங்கிறீங்க, இது கிடாமரியானே? கிடாமரி வாங்கிறீங்க, அழகாக இருக்குது, செம்மையாக இருக்கு பாருங்க. நல்ல கருத்து கிடாவா வாங்கிறீங்க என்ன? ஆமாம், கருங்குட்டியாக வாங்கிறீங்க. என்ன சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 17,000 சொன்னாங்க. 17,000 சொல்லி ஆமா, எவ்வளவுக்கு முடிச்சீங்க? 15 ரூபாய் முடிச்சிருக்கீங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? கோவிலுக்கு திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க. திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க பாருங்க, செம்மையா இருக்கு. அப்படி ஒரு தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு எந்த ஒரு ஒச்ச இல்லாத குட்டியா வாங்கிருக்கீங்க, நல்ல கோவிலுக்குன்னு. இந்த குட்டி வாங்குறதுக்கு நீங்க எத்தனை குட்டி பாத்தீங்க? இந்த கிடா மாதிரி வாங்குறது 10 கிடா மாதிரி பாத்துறீங்க. பார்த்து உங்களுக்கு மனசு பிடிச்ச குட்டியா வாங்கிருக்கீங்க. வாங்கிருக்கீங்க, அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. வளர்க்குறீங்க? ஆடு வளர்க்குறீங்க. ஆமா, எந்த மாதிரி ஆடு எல்லாம் வளர்க்குறீங்க? வீட்டுல கிடாமரியா வளர்க்குறீங்க. எல்லாமே வெள்ளாடுதான். செம்மையா இருக்கு. தீவனம் போடுறீங்களா இல்ல மேய்ச்சல் முறை இல்லையா? ரெண்டும் இருக்கு. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. நல்ல கருத்த குட்டியா வாங்கிறீங்க கிடாமரி. இது பல்லு எதுவும் போட்டுக்குமா உங்களுக்கு தெரியுமா? பல்ல பத்தி தெரியாது. சரி, அழகா இருக்கு. சரி, எல்லாம் குட்டியா தான் இருக்கு, பார்க்க போது தெரியுது. செம்மையா இருக்குமாங்க, ஜம்முன்னு சூப்பரா கருத்த குட்டின்னு. அண்ணாஜி வணக்கம். அண்ணாஜி உங்க பேர் என்னாஜி? உங்க பேர் என்ன பேரு? பயண பெருமாள். அண்ணா உங்க பேருனே? ஆனந்தராஜ். அண்ணா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? தலவாயூரத்துல இருந்து வர்றீங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில ஒரு மாதிரி வாங்கிறீங்க. என்ன மாதிரி வாங்கிறீங்க? கிடாமரியானே பெண்மரியானே? கிடாமரி வாங்கிறீங்க, அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. ஏன்னா பாக்குறதுக்கு நல்ல அழகான ஒரு வித்தியாசமான கலர்ல வாங்கிறீங்க, தேடி பிடிச்சு வாங்கிறீங்க. நல்லா இருக்கு பாருங்க, அழகா செம்மையா இருக்கு. என்ன சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவுக்கு வாங்குனீங்க? சரி, 12,000 சொன்னாங்க, 10,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க பாருங்க. நல்ல குட்டியா இருக்கு, அழகா இருக்கு, நல்ல ஒரு வித்தியாசமான கலரா இருக்கு, அழகா தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. இது என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? ஆடு கோவிலுக்கு அண்ணன் பாருங்க, நல்ல கோவிலுக்கு நல்ல அழகான குட்டியா, ஒரு எந்த ஒரு ஒச்ச இல்லாத குட்டியா வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. இது பல்லு எதுவும் போட்டுக்குமா? தெரியும், 2 பல்லு ஆடு. 2 பல்லு ஆடுன்னா ஒரு வயசு இருக்குமா? ஒரு வயசு இருக்கும். ஆடு இப்ப இது வளர்க்குறீங்களா? ஆடு சந்தையில வாங்கிருக்கீங்க, கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. அப்ப வீட்டுல அதுதான் என்ன, எந்த மாதிரி ஆடு வளர்க்குறீங்க? வெள்ளாட்டு வளர்க்குறீங்க. அழகா செம்மையா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. நம்ம அண்ணன் வந்து புதியமுத்தூர் சந்தையில 10,000 ரூபாய்க்கு வாங்கின குட்டிங்க, கிடாமரி, அழகா இருக்கு, நல்ல ஒரு வித்தியாசமான கலரு. இது என்ன ரகன ஆடு தெரியுமா? ஆடு ரகம் தெரியுமா? நாட்டு ஆடு வாங்கிருக்கீங்க. ஆமா, ஒரு வித்தியாசமான கலருங்க, அழகா இருக்கு. அண்ணே வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? இசைக்குமுத்து. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? உடன்குடி, தாண்டவன்காடு. உடன்குடி பக்கத்துல தாண்டவன்காடுல, அங்க இருந்து வரீங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில ஒரு மாதிரி வாங்கிருக்கீங்க. என்ன இது மாதிரி என்ன மாதிரி? கிடாமரியா பெண்மரியானே? கிடாமரி வாங்கிறீங்க, அழகான கலரா இருக்குண்ணே, நல்ல சூப்பரா ஒரு வெள்ளை கலர், அருமையா இருக்கு, பாக்குறதுக்கு நீட்டா இருக்குண்ணே, வாட்ட சாட்டமான நல்ல நீட்டு போக்கான குட்டியா வாங்கிருக்கீங்க. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்க? கோவிலுக்கு திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க பாருங்க, நல்ல ஜம்முன்னு இருக்குண்ணே, நல்ல ஒரு செம்மையா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. என்ன ஆடு என்ன ரேட்டு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 19,000 சொன்னாங்க. நீங்க எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 16,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க, நல்ல செம்மையான ஒரு கலர்ல, நல்ல கலரா இருக்கு. ஆடு வந்து பல்லு எதுவும் போட்டுக்குமா உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தெரியல. சரி, அழகா இருக்கு, நல்ல பயன்பாட்டுக்கு. அதனால சரி, செம்மையா இருக்கு பாருங்க. இது ஆடு எதுவும் வளர்க்குறீங்களானே? இதான் வாங்கிருக்கீங்க? அப்படியா, திருவிழாக்காக வாங்கிறீங்க. அண்ணன் வந்து ஏதோ ஆடு எதுவும் வளர்க்கல, அழகா இருக்கு, செம்மையான நல்ல ஒரு கலர், அழகான கலர்ல ஒரு நல்ல வெள்ளை கலர்ல வாங்கியிருக்காரு. சார் வணக்கம் சார். சார் உங்க பேர் என்ன பேரு சார்? முத்துகிருஷ்ணன். சார் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? தூத்துக்குடில இருந்து வர்றீங்க. தூத்துக்குடில இருந்து வந்து நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில மரி வாங்கிருக்கீங்க. சார் என்ன ஆடு வாங்கிறீங்க? கிடாமரி வாங்கிருக்கீங்களா பெண்மரியா சார்? வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்க. படப்புக்கு. சரி சார், அது சார் கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. அது கிடாமரி. இது வந்து கிடாமரி தானா பெண்மரி தான்? ரெண்டுமே கிடாமரி தான், கிடா குட்டி தான் வாங்கிறீங்க. அழகா இருக்கு பாருங்க, செம்மையா சூப்பரான இருக்கு. சார் ஆடு சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 13 சொன்னாங்க. அந்த குட்டி பெரிய குட்டி, பெரிய கிடா 10,000 ரூபாய் வாங்கிறீங்க. இந்த சின்ன குட்டி இது வந்து சரி, அவங்க வந்து முதல்ல வந்து சரி 7,000 சொல்லி 6,300 முடிச்சிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க, நல்லா அழகான குட்டியா வாங்கிருக்கீங்க.
தேடி பிடிச்சு நல்ல கலரா வாங்கிறீங்க பாருங்க, நல்ல சூப்பரா இருக்கு, அருமையான கலரா இருக்குங்க. அண்ணன் வந்து கோவிலுக்காக நல்ல கலரா ஒரு அருமையான கலரா வாங்கியிருக்கேங்க. நல்ல குட்டியா இருக்கு, ஜம்முன்னு ஒரு வாட்டர் சத்தமான குட்டியா வாங்கியிருக்கேங்க. செம்மையா இருப்பாங்க, நல்ல அழகா. நம்ம தூத்துக்குடியில இருந்து வந்த அண்ணன் பேர் என்ன சொன்னீங்கன்னா முத்துகிருஷ்ணன். அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. கிடாமரி வாங்கிருக்கீங்க, பெண்மரி வாங்கிருக்கீங்களாண்ணே? ஒரு கிடாமரி பெண்மரி, 3மே பெண்மரி தான். நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில வாங்கியிருக்காங்க, 3 பெண்மரி வாங்கியிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க, நல்ல போர் ஆடுங்க, குட்டி அப்படிமாங்க ஆடுங்க, எல்லாமே பெண்மரி பொட்டமரி. 3 ஆடு இருக்கு. சினையாடு 3மே சினையாடு என்ன? ஆமா, குட்டி இல்ல, தாய் குட்டி இல்ல, குட்டி மாதிரி இல்ல. 3 சினை ஆடை வாங்கிருக்கீங்க. இது என்ன ரேட்ல வாங்கிருப்பாங்க? 12 ரூபா ரேட்டுக்கிறேன். ஒரு ஆடு 12,000 கிரையம் வாங்கியிருக்காங்க. 12 ரூபா ரேட்டு கிரையம். ஒரு ஆடு வந்து 12,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க நம்ம புதியமுத்தூர் ஆடு சந்தையில. ஆடு இது ஈத்து எத்தனை இருக்குண்ணே? 4 பல்லாடு. 4 பல்லாடு. ஆமா, 4 பல்லாடுனா அப்ப ஒரு 2 3 போட்டிருக்கும். அழகா இருக்குங்க. ஆடு வளர்க்கறதுக்கு வாங்கியிருக்கேன் நானு. ஆமாண்ணா. அண்ணே வணக்கண்ணே. அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? முனிசாமி. அண்ணே எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஏஎம்பட்டி. அண்ணே உங்க பேருண்ணே? தமிழ். ஆமா, தமிழ். நீங்களும் குட்டி வச்சிருக்கீங்க, அதோட சொன்னா. உங்க பேரு? ராஜ்குமார். பாருங்க, நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில எல்லாமே பெண்மரி வாங்கிறீங்களாண்ணே? எல்லாமே மாதிரி பெண்மரி வாங்கிறீங்க. அழகான ஒரு 5 பெண்மரி வாங்கிறீங்க. என்ன நல்லா அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. என்ன இல்ல ஆடு மட்டும் இருக்கு, எது குட்டி இல்ல, வளர்ப்பு தான் வாங்கிறீங்க. அப்ப எல்லாமே சினை ஆடு எப்படி? சினை ஆடு தான். என்ன சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 5 பெண்மரி பொட்டமரி, 5 பிடா குட்டி. ஒரு ஆடு 13 ரூபா சொன்னாங்க. நீங்க என்ன விலைக்கு முடிச்சிருக்கீங்களோ? 13 ரூபாய்க்கு முடிச்சீங்க. அப்ப என்ன விலை சொன்னாங்க? 15 ரூபா சொன்னாங்க. 13,000க்கு முடிச்சிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க, ஒரு 5 பெண்மரி வாங்கிறீங்க. ஆடு வந்து என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? வளர்ப்புக்கு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, செம்மையா இருப்பாருங்க. குட்டி இல்லாத சினை ஆடு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாக்குறது. அழகா. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? ராஜா. ராஜா. அண்ணா நீங்க? லத்தீஸ். ஆமா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தூத்துக்குடில இருந்து வரீங்க. நம்ம தூத்துக்குடில இருந்து பாருங்க வந்து புதியமுத்தூர் சந்தையில மரி வாங்கிறீங்க. இது என்ன செம்பரி வாங்கிறீங்களா? செம்பரி குட்டி என்ன கிடா குட்டியா பெண் குட்டியா? ரெண்டுமே கிடா குட்டி, கிடா மாதிரி வாங்கிறீங்க. அழகா இருக்கு பாருங்க, செம்மையாரு. நல்ல இது என்ன ராகம் தெரியுமா உங்களுக்கு? மயிலம்பாடி வாங்கிறீங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. அது சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 12 ரூபா சொன்னாங்க. ஜோடி? ஜோடி 12,000 சொன்னாங்க. 10 ரூபாய்க்கு முடிச்சீங்க. அழகா இருக்கு, செம்மையா. என்ன பயன்பாட்டுக்கு வாங்குறீங்க ஆடு குட்டி? வீட்டு வளர்க்கறதுக்கு. அப்ப ஏற்கனவே வளர்க்குறீங்களா? குட்டி இருக்கு, அதனால அதோட சேர்ந்து வளர்க்கலாம் வாங்கிறீங்க. எத்தனை குட்டி வாங்கிறீங்க வீட்டுல? எத்தனை குட்டி வளர்க்குறீங்க? 10 குட்டி. ஆகா, நல்ல அதனால அனுபவம் இருக்கு அண்ணனுக்கு, வளர்க்குற அனுபவம் இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம மயிலம்பாடி வாங்கிறீங்க 10,000 ரூபாய்க்கு ஜோடி. அழகா செம்மையான இருக்கு. ஒரு லேஸ் அப்படி இறக்குனா பாப்பான். பாருங்க, அழகான குட்டிங்க. இது எத்தனை மாசம் குட்டி இருக்குண்ணே? என்ன 2 மாசம் குட்டி. அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. அண்ணே வணக்கண்ணே. அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? போத்தி. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? கருங்குளத்துல வந்துருக்கீங்க. சிறுவைகுண்ட பக்கத்துல கருங்குளத்துல வந்துருக்கீங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில பாருங்க, ஜாமுன்னு ஒரு ஆடு வாங்கிறீங்க. என்ன கெடா மாதிரியானே? கெடா பாருங்க, அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. அவர் உயரத்துக்கு இருக்குங்க, அழகா இருக்கு. நீ வாட்ட சாட்டமான அழகான குட்டி, நல்லா நீட்டு போக்கான குட்டி வாங்கிறீங்க. கிடா மாதிரி. இன்னும் சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 40 ரூபா சொன்னாங்க, 33 ரூபா வாங்கிருக்கீங்க. 40,000 ரூபாய் சொல்லி 33,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. பாருங்க, செம்மையா இருக்கு. ஏன்னா இது ஆடு பல்லு இருக்குண்ணே, 2 பல்லு. ஒரு வயசு இருக்கும். ஒரு வயசு குட்டி, அப்படி ஒரு வயசு கிட்ட அப்படி 2 பல்லு போட்டுருக்கு. ஆமா, 2 பல்லு போட்ட மாதிரி தெரியல, நல்லா அழகா இருக்கு பாருங்க. ஜம்முன்னு கம்பீரமா இருக்குங்க, குதிரை மாதிரி இருக்கு பாருங்க. கிடா அழகா இருக்கு, அவர் உயரத்து இருக்கு. என்ன இது ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? ஆடு வளர்க்கறதுக்கா விசேஷத்துக்கா? விசேஷத்துக்கு அண்ணன் வந்து கோவிலுக்காக வாங்கியிருக்காங்க, விசேஷத்துக்கு. பாருங்க, செம்மையா இருக்குங்க, அடி தூளன அடி பொலியா இருக்குங்க. நல்ல கிடா. நம்ம புதியமுத்தூர் சந்தையில வந்த டாப் கிடால இது ஒரு கிடாங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. நம்ம அண்ணன் வாங்கியிருக்காங்க, ஓட்டி அண்ணன். அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? இசைக்கு முத்து. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அக்கநாயக்கம்பட்டி. பாருங்க, நம்ம அண்ணன் வந்து அக்கநாயக்கம்பட்டில இருந்து வந்த அண்ணன் ஒரு சந்தைக்கு ஒரு ஆடு கொண்டு வந்துருக்காங்க, செம்பரி. என்ன குட்டி கிடா மாதிரி பெண்மரி, என்ன பொட்டமரி பெண்மரி கொண்டு வந்துருக்காங்க. அழகா இருக்கு பாருங்க, நல்ல பொட்டமரி. அவரை சுத்தி வருதுங்க. ஆடு வந்து அவர் கெட்டல இருந்தாலும் அவர் பின்னாடியே அந்த ஆடு வருது. அந்த அளவுக்கு பாசமா அவர் மேல இருக்கு. அழகான குட்டியா இருக்கு. என்ன செம்பரில இது எத்தனை மாசம் இருக்கு குட்டி?
3 மாசம் இருக்கு. நல்லா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. ஆடு என்ன ரேட்டு விலை சொல்றீங்க? என்ன விலை சொல்றீங்க? 4 ரூபா சொல்றீங்க. எதுவும் கேள்வி எதுவும் கேட்க? அண்ணே வணக்கம், உங்க பேர் என்ன பேருண்ணே? மகேஷ். என்ன எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோவில்பேட்டில இருந்து வந்திருக்கீங்க. புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில பாருங்க அழகான ஜம்முன்னு ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன கிடா மாதிரியா பெண் மாதிரியானே? 2 கிடா பாருங்க, அடி புள்ளியா இருக்குங்க. சக்கரா இருக்கு, செம்ம தூக்கலா இருக்கு பாருங்க. அவர் உயரத்துக்கு இருக்குங்க, அழகான கிடாவா இருக்குங்க. செம்மையா இருக்கு பாருங்க, 2 கிடா மாதிரி. ஏன்னா சந்தையில என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? எந்த கடை? அந்த கடைவா? அது 40,000 சொல்லி 35,000 வாங்கிறீங்க. இந்த கடைனே சிறுசு 25,000 சொல்லி 20,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அழகான கிடாவா இருக்குங்க பாருங்க. ஆடு ரகம் என்ன ரகனே? கொடியாட்டு குட்டி. நம்ம எட்டியாபுரம் கொடியாட்டு குட்டி வாங்கிருக்கீங்க. எட்டியாபுரம் கொடியாட்டு உள்ள அழகான கிடா வாங்கிருக்கீங்க பாருங்க. செம்மையா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. ஜம்முன்னு அவர் உயரத்துக்குறீங்க கிட்டா பாருங்க, அடி புள்ளியான கிட்டாவா இருக்கு. ஏன்னா ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? கோவிலுக்கு திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. இது பல்லு எத்தனை பல்லு இருக்குங்க ஆடுனா? பெரிய கிடாய்க்கு வந்து 6 பல்லு, சின்ன கிடாய்க்கு வந்து 2 பல்லு. அழகா செம்மையா இருக்கு பாருங்க, நல்ல குட்டியா இருக்கு. நல்ல குட்டி தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. அழகா ஜம்முன்னு வாங்கிருக்கீங்க, அழகான குட்டி. எத்தனை குட்டி பாத்துருப்பீங்க இந்த கிடா வாங்குறதுக்கு? 10 கிடா பாத்துருக்கீங்க. இந்த கிடா வாங்குறதுக்கு அண்ணன் 10 கிடா வாங்கி பாத்துருக்காரு. நம்ம புதியமுத்தூர் சந்தையில ஜம்முன்னு அழகான வாட்ட சாட்டமான நீட்டு போக்கான கிடா வாங்கிருக்காரு பாருங்க. நம்ம ஆடு சந்தைக்கு உள்ள போகுங்க, ஆடு விற்பனைக்காக உள்ள கொண்டு போறாங்க. நல்ல குட்டிங்க, அழகான குட்டி, செம்மையான ஒரு 2 குட்டி போராடுங்க. உள்ள ஆட்டு அளவில் இருக்கு. வரும்போதே அகத்தி கொலையோடு கொண்டு வந்துட்டாங்க பாருங்க, வண்டியில கொலையோட கட்டி கொண்டு வந்துருக்காங்க ஆட்டுக்கு. 2 மாதிரி இருக்குங்க, 2 3 இருக்குங்க, 4 உருப்படி இருக்குங்க பாருங்க. அழகா செம்மையா இருக்குங்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. நல்ல போராடு, புள்ள போராடுங்க. எல்லாமே ஒரு செவ்வாழை கலர்ல பாருங்க, எல்லாம் கிடாமரிங்க. செம்மையா இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. விற்பனைக்காக இப்போ தான் கொண்டு போறாங்க, சந்தைக்கு உள்ள கொண்டு போறாங்க. செம்மையா இருக்கு. ஆடு வந்து ரொம்ப கலப்படிச்சு உட்காந்துருக்கு, இருக்கு. 2 கிடாமரி நிக்கி. அண்ணாஜி வணக்கம், உங்க பேர் என்ன பேர்? அண்ணாஜி ஜெயச்சந்திரன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புதியமுத்தூர் சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. கிடாமரியா பெண் மாதிரியான? கிடாமரி வாங்கிருக்கீங்க பாருங்க, அழகான குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு கலரா இருக்கு, நல்ல ஒரு செவ்வாழை கலரை வச்சு வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 15,000 சொன்னாங்க. நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? 12,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? கோயில் கூட வருது, திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க. கோயில் கூட வருது, திருவிழா கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, நம்ம தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க பாருங்க. நல்ல கலர்ல அவங்க பிடிச்ச கலரை வாங்கிருக்காங்க. அவருக்கு பிடிச்ச கலர்ல வாங்கிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க, அழகான குட்டி. ஆடு ஏது பல்லு ஏது பல்லு போடல. அப்ப இளங்குட்டியா வாங்கிருக்கீங்க. நல்லா அழகான ஜாம். அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேரு? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? வடக்கு சிலுக்கம்பட்டில இருந்து வந்துருக்கீங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில ஆடுகளை வாங்கிருக்கீங்க. எத்தனை ஆடு, என்னென்ன ஆடு வாங்கிருக்கீங்க? 3 ஆடு பெண்ணாரி பொட்டை மாதிரி வாங்கிருக்கீங்க. குட்டி எத்தனை குட்டி இருக்குண்ணே? 5 குட்டி இருக்கு. 3 ஆடுகளுக்கு 5 குட்டி. 5 கிடா மாதிரி வச்சிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. நம்ம சூப்பரான குட்டிகளா வாங்கிருக்கீங்க. என்ன சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 3 68 ரூபா சொன்னாங்க. 60 ரூபாய்க்கு எல்லாம் மொத்தம் மொத்தம் 8 உருப்படி சேர்ந்து 68 ரூபா சொன்னாங்க. 60 ரூபாய்க்கு 68,000 சொல்லி 60,000 இது முடிச்சுவீங்க. அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. இதெல்லாம் பல்லு எப்படி இருக்குண்ணே ஆடலாம்? 2 ஆடு பள்ளி சேர்ந்துட்டு. சரி, இது ஒண்ணுக்கு 4 பல்லு. அந்த குட்டிக்கு 4 பல்லு, இது 2 ஆடு பல்லு சேர்ந்த குட்டி. 5மே கிடா மாதிரி. அழகா இருக்கு பாருங்க, சூப்பரான குட்டியா இருக்கு. இல்ல ஈத்துல எத்தனை ஈத்து போட்டுருக்கேன்? அழகா இருக்கு, 2-3 ஆயிருக்கு. அழகா இருக்கு பாருங்க, செம்மையா. எல்லாமே கெட்டா மரி வந்து எல்லாமே கிடாமரி. அழகா இருக்கு பாருங்க, நல்ல கலர்ல நம்ம செவ்வாழை கலர்ல வச்சிருக்கீங்க. இது ரகம் தெரியுமா? ஆடு தெரியும். சரி, கொடியாடு. நம்ம கொடியாடு குட்டி வாங்கிருக்கீங்க. நம்ம புதியமுத்தூர் சந்தையில கொடியாடு குட்டி வாங்கிருக்கீங்க. அண்ணா பாருங்க, அழகான குட்டியா இருக்கு. 60,000 ரூபாய்க்கு மொத்தம் 8 உருப்படிங்க. 8 என்னன்னு இருக்குங்க. ஆட்டோல பாருங்க, ஒரு செவ்வாழை கலர்ல குட்டிங்க, பெண்மரி. அப்புறம் 2 குட்டி, அதோட குட்டி. அது வந்து கிடாமரிங்க. 2 கிடாமரி இருக்கு. அது போராடு. அது வந்து போர். நம்ம இங்க பாருங்க, புள்ள போர் அப்படிமாங்க. 2 குட்டி, ஒரு ஆடு இருக்குங்க ஆட்டால. அழகா
அண்ணே வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? என்னுடைய பேர் இசைக்கு பாண்டி. இசைக்கு பாண்டி. இருந்து வரேன். தூத்துக்குடில இருந்து வரீங்க? ஆமா புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில மறி வாங்கிறீங்க? ஆமா. என்ன மறி வாங்கிறீங்க? கிடா மரியானா பெண் மரியானா? கிடா மரி வாங்கிறீங்க. பாருங்க அழகா கோயில் கடைக்கு. ஆமா, கருத்த குட்டி வாங்கிறீங்க. ஆமா, கோயிலுக்கு ஜம்முன்னு ஒரு நல்ல குட்டியா தேடி பிடிச்சு வாங்கிறீங்க. பாருங்க நல்ல கருங்குட்டியா இருக்கு. பாருங்க சூப்பரா இருக்கு. இது என்ன கையில வச்சிருக்கு? என்ன மாதிரி வளர்க்கறதுக்கா? எதுவும் கிடா கட்டி வாங்கிறீங்க? கோயிலுக்கு. ஆமா. ஆடு என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவுக்கு வாங்கினீங்க? ஆடு 11,000 சொன்னாங்க. கிடாமரி. கிடாமரி 11,000 சொல்லி 7,500 முடிச்சிருக்கீங்க. இது இப்ப நம்ம கையில சொன்னாங்க 2,000 ரூபாய் சொல்லி 1,500 ரூபாய்க்கு. இது எத்தனை நாள் இருக்கு பிறந்து? 1.5 மாசம் குட்டி. அது எவ்வளவு நாள் இருக்கும்? அது 6 மாசம் குட்டி. அப்படியே நல்லா. இப்ப என்ன பயன்பாட்டுக்கு ஆடு வாங்கிறீங்க? கிடா வந்து கோயிலுக்காக வாங்கிறீங்க? இது வளர்க்கறதுக்காக வாங்கிறீங்க? இது வளர்க்கறதுக்கு. அழகா இருக்கு சமயம். அப்ப வீட்டுல எதுவும் ஆடு வளர்க்குறீங்களா? வளர்க்கறதுக்கு அப்பப்ப வாங்கி வளர்த்து கோயிலுக்கு பயன்பாடு வச்சிருக்கீங்க? சரி, அப்படியே வச்சுக்கோங்க. அழகா இருக்கு பாருங்க. நம்ம முத்தியாபுரத்துல இருந்து அண்ணன் இசைக்கு பாண்டி வந்திருக்காரு. செம்மையா இருக்கு பாருங்க. நல்ல குட்டி. ஆடு தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. கருத்த குட்டி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி. செம்மையா இருக்கு. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தைங்க. புதியமுத்தூர் ஆட்டு சந்தை இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு வந்து 30/4/2026 வியாழக்கிழமை புதியமுத்தூர் ஆட்டு சந்தைங்க. படு ஜோரா இருக்கு இன்னைக்கு. பாருங்க சந்தையில பாருங்க வந்த குட்டிக்குங்க. சந்தையில வந்த கிடா மாதிரி பாருங்க. அழகான கிடா. ஜம்முன்னு பெரிய பெரிய கிடாலாம் இருக்கு பாருங்க. நல்லா பாருங்க. அழகான கிடா பாருங்க. சூப்பரான கிடாவா இருக்கு பாருங்க. அண்ணன் ஒரு கையில பிடிச்சாரு. பெரிய கிடா. சூப்பரான கிடா. அப்புறம் செவ்வாழைல ஒரு ஆடு இருக்கு பாருங்க. அப்புறம் அங்க பாருங்க கருத்துல கிடா. வெள்ளையில கரும்பு குட்டி. கரும்பூர் அப்படிம்பாங்க. அழகா இருக்கு. பாருங்க அண்ணன் ஒரு கையில பிடிச்ச கூடிய கிடாம இருக்கு. ஜம்முன்னு இருக்குங்க. பெரிய கிடாவா இருக்கு. காய் அடிக்காத கிடாவா இருக்குங்க. பாருங்க நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தைங்க. இன்னைக்கு 30/4/2026 பாருங்க ஜம்முன்னு பெரிய கிடாலாம் இருக்கு இந்த இடத்துல வாசல்ல. அப்புறம் வளர்ப்பு குட்டிகள் பாருங்க. என்னாச்சு ஒரு 5-6 குட்டி கையில பிடிச்சிருக்காரு. 6 குட்டி இருக்குங்க. எல்லாமே கிடாமரி. அப்புறம் இங்க பாருங்க 3 ஆடு 6 குட்டிங்க. அப்புறம் இங்க பாருங்க வெள்ள நல்லா. அங்க ஒரு தம்பி ஒரு கையில பிடிச்சிருக்காரு. வண்டியில இருக்கு கட்டி வச்சிருக்காங்க. கருத்த ஆடுங்க. கரும்பூர் குட்டி. இங்க பாருங்க 2 குட்டி அழகான குட்டியா இருக்கு. அண்ணாஜி வணக்கம். உங்க பேர் என்னஜி? முத்து பித்தையா சாரி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புளியங்குளத்துல இருந்து வரீங்க. பாருங்க நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிறீங்க. என்ன ஆடு வாங்கிருக்கீங்க அண்ணாஜி? எல்லாமே என்ன ஆடு? கிடா வரையா? எல்லாமே கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. பாருங்க அழகா இருக்கு. ஜம்முன்னு இருக்கு. பாக்குறதுக்கு நல்லா கலரான குட்டியா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க அண்ணாஜி? சரி, நீங்க 3 கிடா வாங்கிருக்கீங்க. ஆமா 3 கிடா. எரித ஆடு ரகம் தெரியுமா அண்ணாஜி? என்ன ரகம்னு? பிள்ளைப்போர் கிடா. அழகா இருக்கு. அண்ணாச்சி வந்து நல்ல ஆடு பத்தி தெரியுது. ஆடு சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 26 ரூபா சொன்னாங்க. 25,500 முடிச்சிருக்கீங்க. 3 கிடா வந்து 26. ஆமா 26,000 சொல்லி 25,500 முடிச்சிருக்கீங்க. அழகான கிடாவா இருக்கு பாருங்க. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? என்ன பயன்? வளர்க்குது. ஆடு வளர்க்குறீங்க. அப்ப வீட்டுல எதுவும் ஆடு வளர்க்குறீங்களா? இதானா 2 கிடக்கு. அழகா இருக்கு பாருங்க. ஆடு வளர்த்து நல்லா விற்பனைக்கு. ஆடு வந்து விற்பனைக்கு வளர்த்து வித்துருவீங்க என்னென்ன? வளர்த்து வைக்கிறீங்க. பயன்பாட்டுக்கு கோயில் குளத்துக்கு ஆகும். பயன்பாட்டு நம்ம பயன்பாட்டுக்கு ஆகும். அழகா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. நம்ம புள்ளப்பூர் கடை வாங்கியிருக்காரு. நம்ம ஆடு வந்து வீட்டுல வளர்க்கணும். தீவனம் எல்லாம் எப்படி போடுவீங்க அண்ணாச்சி? தீவனம் எல்லாம் மேய்ச்சல் மரபுல கைத்தீவனங்கள் போடுவீங்க. ஆமா அழகா இருக்கு. செம்மையா இருப்பாங்க. நல்லா அருமையான குட்டி வாங்கியிருக்காரு. நல்லா கடா. 3 புள்ளப்பூர் குட்டி. இதெல்லாம் பல்லு எதுவும் போட்டுக்குமானது குட்டி எல்லாம்? பல்லு போடாத குட்டி. ஆமா அதெல்லாம் பல்லு போடாம எல்லாம் குட்டியா இருக்கு. பாக்குறதுக்கு அழகா இருக்கு. இது ஒரு இது பல்லு போட்டுக்க எதுவும் போடல. அப்ப எல்லாமே 3 பல்லு போடாத எல்லாம் குட்டி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. அங்கே ஒரு அண்ணன் ஒரு 5 குட்டி கையில பிடிச்சிருக்காரு. அப்புறம் அங்க என்ன ஒரு 3 ஆடு கையில பிடிச்சிருக்காரு. இங்க பாருங்க 5 கிடாமரிங்க. 5 அண்ணன் வந்து 5 கிடாமரி கையில பிடிச்சிருக்காரு. ஒரு ஆடு ஒரே ஆளு 5 கிடாமரி கையில பிடிச்சிருக்காரு. பாருங்க இங்க ஒரு ஆடுங்க. பெரிய ஆடுங்க. செம்மையா இருக்கு. அழகான குட்டி சூப்பரான கிடாமரி. ஜம்முன்னு அழகான பாருங்க. ஒண்ணு போல இருக்குங்க. செம்மையா இருக்கு. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில வந்த கிடால பெரிய கிடால டாப் கிடால இது ஒண்ணுங்க. அழகா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. 2 கிடா ஜம்முன்னு ஜோடியா இருக்கு பாருங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில வந்த ஆட்டு சந்தைக்கு வந்த கிடால பெரிய கிடால 2 கிடா பாருங்க. செம்மையா இருக்கு பாருங்க.
இங்க ஒரு ஆடுங்க, பெரிய ஆடுங்க, நம்ம டாப் ஆடுங்க. புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில வந்தல ஆட்டு சந்தையில இருக்கிற ஆடுல பெரிய கிடா தான் இதாங்க. செம்மையா இருக்குங்க, பாருங்க. அடி தூளா அடி புள்ளியா இருக்குங்க. பாக்குறதுக்கு ஜாமுன் குதிரை மாதிரிங்க, பெரிய கிடாவா இருக்கு, செம்மையா இருக்குங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில பெரிய கிடால டாப் கிடாங்க. இதான் பெரிய கிடா. புதியமுத்தூர் சந்தை வந்த ஆடுல பெரிய கிடா இதான். மணியாச்சு அழகா 2-3 மணியாச்சு இருக்கு. பாருங்க, நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில புறாங்க. இன்னைக்கு முதல் வாரம் புறா வந்திருக்கு, செம்மையா இருக்கு. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில புறா வந்திருக்குங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் முதல் நாளா புறா கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் நாட்டு கோழி கொண்டு வந்தாங்க, இன்னைக்கு புறா வந்திருக்கு.